எல்லாருக்கும் வணக்கம். கிணத்த காணும் படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி அந்த கதை, அந்த ஊர், டைரக்டர் சுரேஷ் சங்கையா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளாக நினைக்கிறேன் என் லைஃப்பில். அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்துச்சு. அதான் ரொம்ப முக்கியமாக என் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணோம். ப்ரொடியூசர் சார், யோகி பாபு சார், ராமகிருஷ்ணன் சார், ஒரு ஒரு அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குள்ளேயுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாண்ட் க்ரியேட் ஆச்சு. ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்த முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஸோ இது என்னை பற்றி. அது இல்லாமல் இந்த படத்தை பற்றி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வெரி பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ சைக்கலாஜிக்கல்னு சொல்லுவேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ரொம்ப அழகாக பேசியிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். ஸோ அவருக்கு எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லோரையும் ரீச் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. யோகி பாபு சார் கூட மறுபடியும் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அங்கே செட்டில் இருந்த எல்லாருக்குமே ஆக்சுவலி தேங்க்ஸ். அண்ட் நிவாஸோட அசோசியேட் ஆகி பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அஸ் அ டைரக்டரோட ஒய்ஃப் ஸ்டேஜுக்கு வரும்போதே அந்த குட்டி பாப்பா கீழே இருந்து கண்கலங்கி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அம்மா அழுகிறதும் நிச்சயமாக அவருடைய இந்த கனவுக்கு உயிர் கொடுத்த இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் இந்த திரைப்படத்தை மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள். மிக சிறப்பான முதல் திரைப்படத்திலேயே கிடாரியின் கருணை மனு, ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியலை சொன்ன இயக்குனர். இந்த திரைப்படம் கதை தெரியலைனாலும் இந்த திரைப்படத்துடைய ஒர்க் பண்ண எல்லாரும் சொல்லும்போது நிச்சயமாக இந்த திரைப்படமும் ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை தெளிவாக சொல்லியிருப்பான்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் திரைப்படம். நான் ட்ரீம் வாரியர்ஸ் பிரபுவாக இருக்கட்டும், பிரகாஷாக இருக்கட்டும், நான் மகானில் நான் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கோ ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து பிரபு பிரகாஷ் 2 பேரும் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்து அமல்ராஜ் என்னுடைய நண்பர், அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்த திரைப்படத்தில் ஒரு கோ ப்ரொடியூசராக, ஒரு லைன் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். பிரபு, பிரகாஷ், பாபு சார் 3 பேர்கிட்டையும் மை அப்ளிகேஷன், நிச்சயமாக அமல்ராஜுக்கு ஒரு படம் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு தான் வர சொன்னேன், அப்படி சொல்லி பேப்பர் எழுதி கொடுத்தாரு. இல்லைங்க, இப்படிலாம் மேடையெல்லாம் பேசணுங்க, அப்போ தானுங்க ஏதாவது நடக்கும். ஸோ அண்ணன் அதுக்கு தான் பழனி பண்ண அதுக்கு தான் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திரைப்படம் எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேருங்க. இந்த திரைப்படத்துடைய ஹீரோ யோகி பாபு என்னென்னா, ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ஹீரோ, அதுவும் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணால் அது பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா யோகி பாபு தான். அது வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ யோகி பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த திரைப்படத்தில் வந்து நிவாஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா அவருடைய ரீரெக்கார்டிங்க்கு பெரிய ஃபேன் நான். இந்த திரைப்படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காருங்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்ன திரைப்படம், பெரிய திரைப்படம்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லா திரைப்படங்களையும் ஒரே மாதிரி கையாளுறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் லவ்லி நிறைய டைம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி மிஸ் ஆகிட்டே இருக்குது. லவ்லி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ்லி வந்து எல்லாம் இருக்குது, வீட்டில் எல்லாம் இருக்குது. பணமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. சினிமாங்கிற ஒரே ஒரு பேஷனுக்காக மட்டுமே சினிமாவில் வந்து அப்படி ஒரு கிராமத்து பொண்ணாக மூஞ்சியில் வந்து கருப்பெல்லாம் பூசிக்கிட்டு முழுக்க முழுக்க பேஷன் தான். ஸோ லவ்லிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தை இந்த வெற்றியின் மூலமாக
ஒரு சின்ன ஆறுதல் இயக்குனருடைய குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வழி இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோலாம் பாராட்டி சொன்னோடனே வேறு யாரையோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன் நான். அது எனக்குன்னு நினைக்கல. இந்த படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேமிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயக்குனர் சுரேஷ் தங்கை அவருக்கு என் வணக்கம். இந்த ட்ரீம் வாரியர்ஸ், ஆர்பி பிக்சர்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் எதுவுமே வந்து எனக்கு புதுசு இல்லை. நான் எல்லாமே அந்த குடும்பம், ஜியோ ஹாட்ஸ்டார் உட்பட. அதனால் நான் வாழ்த்துறதுங்கிறது இல்லை, அவர்களுக்குள் ஒருவனாக இருந்து தான் நான் இங்கே பேசுகிறேன். தம்பி இந்த படத்தினுடைய கதாநாயகன் யோகி பாபு, லவ்லின், தம்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் அனைவருக்கும் வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு 2 நாள் மட்டும் நான் நடித்தேன். ரமேஷ் பாபு சார் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போன போது எனக்கு வந்து அது ஒரு படப்பிடிப்புகள் நடக்கக்கூடிய ஊராக அது இல்லை. தண்ணீர் எந்த கிராமத்தில் எடுத்திருப்பாங்களோ அப்படி ஒரு ஊருக்கு போன மாதிரி இருந்துச்சு. அதுபோல் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். எனக்கு ஏதாவது இன்னொரு 2-3 நிமிஷம் மிச்சம் இருக்குன்னா அந்த நிமிடங்களை நான் என் தலைவன் கருப்பழனியப்பனுக்கு கொடுத்து விட்டு நன்றி வருகிறேன். இருக்கு, அதாவது பணம் கொடுக்குற ப்ரொடியூசர்கிட்ட வாங்கிப்பார், பணம் இல்லாத கம்மியாக கொடுக்குற ப்ரொடியூசர்ட்டையும் அதே ஹானஸ்ட்டாக ஒபே பண்ணி அதே ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அப்படி நான் நிறைய இடத்துல அவரை பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய உதவி வாங்கியிருக்கேன். நான் ஒரு படத்துக்கு போய் கேட்டப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டார் என்கிட்ட. அவர் சம்பளம் கேட்கல, எவ்வளோ கொடுக்க முடியும்னு கேட்டார். நான் சொன்ன ஒரு அமௌண்ட்டு, அதுலேருந்து 2 லட்ச ரூபா கம்மியாக வாங்கிட்டார். ஸோ அப்படி ஒரு பெரிய மனிதநேயம் உள்ள மனிதர். அதுக்காக தான் நான் அவரை சாய்ராம்னு கூப்பிடுவேன். ஏன்னா நான் அப்படி தான் பார்க்குறேன் மனிதர்களை. நன்றி நன்றி நன்றி. திரைப்படம் மாபெரும் வெற்றியடை. வாழ்த்துக்கள். லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் ரொம்ப சாரி ஃபார் பீயிங் லேட். நான் 4 மணிக்கே ரெடி ஆகிட்டேன். ஆனால் அம்மா தான் இன்றைக்கி லேட் பண்ணாங்க. ஆனால் அம்மாவோட ப்ரெஸ் மீட்னா 6 PM 5 PM இருப்பாங்க அங்கே. ஸோ ஓகே, கிணத்து காணும். ஃபர்ஸ்ட்லி இது ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. இது அயலிக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அண்ட் சுரேஷ் சங்கை சார் இன்னைக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லி டு சி ஹிஸ் வைஃப் அண்ட் ஹிஸ் டாட்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இட் வாஸ் ஹிஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட். அண்ட் சார் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் even in his time of his illness he was still working really hard. And firstly, Ramesh sir and Jagan sir, thank you for being such an amazing producer. Hotstar for backing up, Box Office Studio for backing such a good content film. Yogi Babu sir, you are a wonderful co-star to me. Neenga romba humble, grounded on a star, and my 3 aspiring actors ku a true inspiration. Nivas, I saw the movie and what beautiful background music and song. And congratulations for Bison and Thai Kalavi, and wishing you all the success. A character was a simple, bubbly character. And Suresh Sangaya sir first narrate pannamodu sonnanga, you have to know how to ride the bike. Na chumma amma sir, I know how to ride the bike sonna. If I said no, I would lose the role. So a bike trainers Sam and Pavan, I would definitely thank. 24 hours அவங்க செட்ல இருந்தாங்க to teach me how to ride the bullet. Rachel, I didn't get to work with you, but I hope I get to work with you soon. To the entire cast and crew, thank you for all your support. Vasna Bala sir, Susindran sir, Nelson sir, I was supposed to work with all 3 of you, and it didn't work, and I hope I get to work with you all soon. Thank you, Nandri. If I forgot anybody's name, I'm so sorry, but thank you so much. Thank you, PRO Venkatesh, for doing such amazing promotion. Thank you. கிணத்த காணும் படத்தின் அறிமுக விழாவிற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் பத்திரிகையாளர்களும் நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இயக்குனர் நெல்சன் சொன்னது போல ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தில் தனக்கு தெரியுங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா, அப்படி இந்த படத்தில் தொடர்புடைய எவரையும் தனிப்பட்ட விதத்தில் எந்த வகையிலையும் அறியாத வேணாம். எனக்கு தயாரிப்பாளர் ரமேஷ் பாபு அவர்களை எனக்கு 8 வருஷமாக தெரியும், 10 வருஷமாக தெரியும், 12 வருஷமாக தெரியும், எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நேற்று தான் தெரியும். ஆனால் என்னென்னா
அந்த ரமேஷ் பாபுவை பற்றி தொடர்ந்து நான் கேட்டுகிட்டு இருந்திருக்கேன். உதவி இயக்குநர்கள் எல்லோரும் சொல்லி சினிமாவில் எவர் வெற்றி பெறுவார் என்றால், எவரெல்லாம் உதவி இயக்குநர்களை பொன்னை போல பார்த்து கொள்கிறார்களோ அவர்கள் பெருவெற்றி பெறுவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. தன் படத்தில் இருக்க உதவி இயக்குநர்கள் இல்லை, பொதுவாகவே உதவி தன் படத்தில் வேலை செய்கிற ஆளை நல்லா பார்த்துக்கிறதே அதிகம். அப்படிலாம் ரமேஷ் பாபு வந்து எங்கெல்லாம் உதவி இயக்குனர் யாராவது சொன்னார்னா உடனே நின்று அவரோட பேசி ஜெகன் சொல்கிற மாதிரி சிட்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் கிளம்புறவர். எனக்கு சாய்ராம்னு சொல்கிற ஒருத்தர் சிட்டிங்கும் போடுவாருன்னா ஒரே குழப்பமாக இருந்துச்சு. என்னடா சிட்டிங் போடுறாள், சாய்ராம்ங்கிறாரு, சாய்ராம் சிட்டிங் போடுறாரு அப்படின்னு. ஆமாம், நான் அப்படி தான் டேரக்டர் வசந்த் ஒரு தடவை விளம்பரம் பண்ணும்போது சாய் வசந்த்ட்டார், நான் வேற யாரோ போலன்னு நினச்சி கடந்து போயிட்டேன். அப்புறம் தான் அந்த வசந்த் தான்ப்பா இந்த சாய் வசந்த்னாங்க. அந்த மாதிரி இப்படி உதவி இயக்குனரோட பெரும் நட்பு கொண்டிருப்பு தயாரிப்பாளர் என்பதை விடவும், இன்னைக்கு ஒரு இயக்குனர் இல்லாத பொழுது அவர் படத்தை அவரின் பெயரை சொல்லி அவரை கொண்டாடி அவரை பாராட்டி பேசுகிற ஒரு தயாரிப்பாளர் அரிதிலும் அரிது. அதற்காக ரமேஷ் வந்து பெருவெற்றி பெறணும். ஏன்னா எல்லா படமும் ஆரம்பிக்கும் போது இயக்குனரும் நடிகரும் போல உலகத்தில் சிறந்த நண்பர்கள் இருப்பதே இல்லை. படம் முடியும் போது அவர்கள் இதுவரை போல மிகச்சிறந்த எதிரிகள் இருப்பதே இல்லை தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது படம் முடிந்த பிறகும் அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்கிற அவருடைய இல்லாமையில் அந்த இயக்குனரை கொண்டாடி கொண்டிருக்க ஒரு தயாரிப்பாளர் போற்றத்தக்கவர். அந்த வகையில் ரமேஷ் பாபு தொடர்ச்சியாக நாம் எல்லாராலும் போற்றப்பட வேண்டியவர். யோகி பாபு பற்றி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. குறிப்பாக வசமல் பேசும்போது இந்த கிணத்த காணும் அப்படிங்கிற இந்த தலைப்பே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். வடிவேலு பேசின எல்லா வசனங்களும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். வடிவேலுங்கிற ஒரு மனிதன் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு விடிவதில்லை, தமிழ்நாடு முடிவதில்லை. எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில், அது கோயம்புத்தூர்காரரோ விழுப்புரத்துக்காரரோ கன்னியாகுமரிக்காரரோ அவ்வளோ பேரும் வடிவேலுடைய மதுரை ஸ்லாங்கில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லாத நாளே கிடையாது. வடிவேலுடைய செய்தி எல்லாமே ஏன் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆகுது? வடிவேலு சொன்ன 2 வரி பூரா அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயணன் அவர்கள் எழுதிய நோய்களின்றி வாழ முடியாதாங்கிற ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் நினச்சிருந்தார், அவர் டைட்டீஷியன், அவர் நினச்சிருந்தார். அந்த புத்தகத்தில் வந்து டொமேட்டோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. மருத்துவ உலகில் டொமேட்டோ எஃபெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, அது மெடிக்கல் ஜர்னல்கள் எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்படுற வார்த்தை. அதனால நம்மளை போல அவர்களுக்கு அந்த வார்த்தையினுடைய புழக்கம் தெரியாது, சொல்லாட்சி தெரியாது. எதுக்கு டொமேட்டோ எஃபெக்ட்னு மருத்துவ உலகம் சொல்லுது அப்படின்னா, நேரடியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றை ஒப்புக்கொள்ள மறுப்பது. இதுதான் விஞ்ஞானம், இதுதான் அறிவியல், இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு எல்லா ஆதாரமும் இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கலைன்னா அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட்னு பேர். அது 86 அமெரிக்காவில் முழுமையாக தக்காளியால் தான் எல்லா நோயும் பரவுதுன்னு வட அமெரிக்கா நம்புச்சு. இல்லைன்னு மருத்துவ ரீதியாக நிரூபித்த பிறகும் வட அமெரிக்காவில் இல்லை தக்காளி தான் காரணம்னு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். அதனால அதுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட். உறுதியாக நடக்கும் ஒன்று, உறுதியாக இருக்கும் ஒன்று, உறுதியான அறிவியல் ஒன்று, அதை ஒப்புக்கொள்ளாததுக்கு பேர் டொமேட்டோ எஃபெக்ட். அது எனக்கு இன்னைக்கு தெரியுது ஒரு டைட்டீஷியன் புத்தகம் படிக்கும்போது. ஆனால் வடிவேலுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்தால் ரத்தம், உனக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்கிறது இருக்கு இல்லையா, அதான் டொமேட்டோ எஃபெக்ட். இல்லைனா நேரடியாக ரத்தம் வருது, தக்காளி சட்னியாங்கிற அப்படிங்கிறது வந்து டொமேட்டோ எஃபெக்ட். நேரடியாக ரத்தம் இருக்குது, ஆனால் நீங்கள் தக்காளி சட்னிம்பியா அப்படின்னு. அப்போ ஒரு நகைச்சுவை நடிகன் என்பவன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஒரு அரசியல் செய்தியாக மாற முடியும் அப்படின்னா, நகைச்சுவை நடிகர்களை தமிழ்நாடு அவ்வளவு சிறந்தவர்களை வைத்திருந்திருக்கிறது. அந்த வரிசையில் இன்னைக்கு யோகி பாபு இடம்பெறணும் தான் எல்லாரும் வாழ்த்துறோம். ஆனால் நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் எல்லாவற்றையும் அவர்களுடைய வாழ்நாளில் அறிந்து கொள்ள முடியாது. என் வாழ்நாள் நடத்திட்டோம் எல்லாத்தையும். இவன் நோக்கி இருந்திருக்கான், யாரோட நடத்தியிருக்கான், அவன் சொன்னதை தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. சினிமாவில் எப்பொழுது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அட்வைஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா யார் அட்வைஸையும் யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்பாங்களா யாராவது? ஏன் சினிமாவில் கேட்க மாட்டாங்க? ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, ஏற்கனவே வீட்டில் சொல்ல கேட்காம தான் இங்கே வந்திருக்கோம் இல்லையா. சினிமாவுக்கு யாரெல்லாம் வந்தா, யாரெல்லாம் வீட்டில் சொல்கிறது கேட்கலையோ, யாரெல்லாம் வாத்தியார் சொல்கிற கேட்கலையோ, ஆசிரியர் சொன்ன கேட்கலையோ, பள்ளிக்கூடத்தில் சொன்ன கேட்கலையோ, அவர்கள் எல்லாம் சினிமாக்களே வந்திருக்கும். இங்கே வந்து எப்படி இன்னொருத்தர் சொல்கிற கேட்போம், கேட்க மாட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியும்போ. அப்போ இங்கே என்ன செய்யணும்? பகிர்ந்துக்கணும் எல்லாத்தையும். எனக்கு தெரிந்த வந்து இன்னொருத்தருக்கு சொல்லணும், இன்னொரு தெரிஞ்ச உடனே எனக்கு சொல்லணும். நம்ம கவுண்டமணி இன்றைக்கி வரை ஏன் கொண்டாடுறோம் இல்லையா. ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, கவுண்டமணி வி சேகர் அவர்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு சம்பளத்தில் படம் பண்ணுவார். படம் பண்ணும் பொழுது கூடவே வந்து
ஒரு பெரிய ஹீரோடைய படம் கேட்பாங்க. கேட்கும்போது கவுண்டமணி எந்த கவலையும் இல்லாமல் 25 லட்ச ரூபா சம்பளம் சொல்லுவார். அந்த பெரிய கம்பெனி தவிச்சிரும். என்னடா அந்த விசேகர் நம்ம ஸ்டுடியோவில் தான் எடுக்கிறாரு, 40 நாள் டேட் வாங்கி கொடுத்துருக்காரு கவுண்டமணி, அதுக்கு 5 லட்ச ரூபா சம்பளம், நமக்கு 5 மடங்கு 25 லட்ச ரூபாயா 10 நாளைக்குன்னு கேட்டபோது கவுண்டமணி சொல்கிறேன், அவன் என்னை ஹீரோ வச்சு எடுப்பான், நீ எடுப்பியா? உன் படத்தில் யாரோ ஹீரோ, நான் பக்கத்தில் நிற்பேன், அதனால உனக்கு 25 லட்ச ரூபா சம்பளம். அவன் என்னை வச்சு 40 நாள் எடுப்பான், நான் தான் எல்லா முக்கிய வசனத்தையும் பேசுவேன், நான் தான் என்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அதில் என்னை எந்த படம் ஞாபகம் வச்சுருப்பாங்க? இந்த 5 லட்ச ரூபா படம் தான் ஞாபகம் வச்சுருப்பான். நீ சொல்கிற ஹீரோ பக்கத்தில் போய் நிற்கிற 25 லட்ச ரூபா படத்தில் ஞாபகம் இருக்க போகிறதில்ல, அதனால அது உனக்கு ஃபைனு அப்படி பாரு கவுண்டமணி. அதை போல செய்து இன்றும் சினிமாவில் வெற்றிகரமாக இருக்கிற இன்னொரு நபர் யாருன்னா இளையராஜா. இளையராஜா தனித்து, இளையராஜாவை தவிர்த்து தமிழ் சினிமா கிடையாதுன்ற காலகட்டம் ஒன்று உண்டு. வெறுமனை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபோட்டோ போட்டு ராகதேவனின் இசையில் போட்டால் எல்லாரும் வந்து வாங்கிக்கிறோம் படத்தை. அவர் லேசாக 92 அந்த இடம் பறிபோகுது. அதை பற்றி அவர் கவலைப்படல, நடத்திக்கிட்டே இருக்கார், படம் பண்ணிக்கிட்டே இருக்கார், தொடர்ந்து நடக்குது, வெற்றி படம் கொடுக்குறாரு. மறுபடியும் அவதாரங்கிற படத்தை நான் பார்க்குறேன். 97-98 கமலால் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கம் அதிருது. இன்றைக்கும் இளையராஜான்னு பேர் போட்டால் அரங்கம் அதிருது. ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய இடத்தை விட்டு விலைக்கு நின்று 30 வருஷம் கழிச்சு கைதட்டு வாங்குறாரு அப்படின்னா, இளையராஜா ஒரு பொழுதும் பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே படம் பண்ணலை, எவரிடம் பணம் இல்லையோ அவருக்கு இளையராஜா படம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இளையராஜா உச்சத்தில் இருக்கும் பொழுது வாங்குகிற சம்பளம் குருவிக்கரப்பு சண்முகத்துக்கு அந்த சம்பளம் கிடையாது. குருவிக்கரப்பு சண்முகம் படம் எடுக்க வந்தார், மாப்பிள்ளை மனசு பூ போலாம் படம் எடுக்கிறாரு, குருவிக்கரப்பு சண்முகோட படம் இல்லைன்னு தெரியும், பாண்டியராஜன் தேதி கொடுக்குறாரு, இளையராஜா சொல்கிறார் அப்புறம் பார்த்துக்க பணம்ங்கிறார். அன்னைக்கு இளையராஜா உச்ச சம்பளம் பெற்று கொண்டிருந்த ஒருத்தர். அப்போ யாருக்கு வீட்டை கொள்ளையடிக்கணும், யார் வீட்டை வெள்ளை அடிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு இல்லையா? நிவாஸ் பிரசன்னாவும் யோகி பாபுவும் இந்த அரங்கத்தில் இருக்கிற நடிகர்கள் எல்லோரும் சேர்த்து கொள்ள வேண்டிய செய்தி, இங்கே சம்பளம் என்பது நிரந்தரம் அல்ல. உங்களை நம்மளை எல்லாரையும் சொல்லப்படுற மார்க்கெட்னு சொல்கிறத போய் பின்பம் இல்லாட்டினா கைவிட்டுருவாங்க. ஆனால் யார் கைவிட மாட்டானா? யார் எளிய மனிதர்களோ, யார் எளிய இயக்குநர்களோ, யார் எளிய தயாரிப்பாளர்களோ அவர்கள் ஒரு பொழுதும் எவரையும் கைவிடுவதே இல்லை. அதனால நான் பார்த்துக்கலாம். பாலைவனச்சோலைன்னு படம் வந்து 45 வருஷம் ஆச்சு. நான் ஒரு இடத்துல பேசும்போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வடிவேல் அவர்களை பாராட்டி பேசுகிறேன். எழுதினேன் குமுகத்தில் ஒரு தடவை, வடிவேல் அவர்கள் இவ்வளோ சிறந்த ஒரு படம் பண்ணவர் அப்படின்னு. 2 நாள் கழிச்சு அந்த வடிவேலுடைய வயசு 82 என்னுடைய அலுவலகம் தேடி வந்துட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, பாலைவனச்சோலை படத்தினுடைய தயாரிப்பாளர் நம்ம அலுவலகத்துக்கு வந்துடுவாரான்னு. அவர் சொன்னார், இல்லை தம்பி, இத்தனை வருஷம் கழிச்சு என்னை ஞாபகம் வச்சுருந்து ஒருத்தர் சொல்கிறீங்கல்ல, உங்களை நான் பார்த்து நன்றி சொல்லணும்ல, அதுக்காக வந்தேன்னு. நான் நினச்சேன் அந்த படம் ஏன் வென்றது அப்படின்னா, வடிவேலுடைய இந்த குணத்துக்காக தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலைவனச்சோலை வென்றது நான் நினச்சேன். இப்போ தொடர்ச்சியாக நம்ம பெரிய படம் சின்ன படம் எல்லாமே இருக்குது ஒரு டிஸ்ட்ரியில். இருக்கும் பொழுது அது எல்லாவற்றுக்கும் அதற்கு தகுந்தாற்போல் செய்ய வேண்டியது, அதுதான் சரி. அப்படி யோகி பாபுவும் நடந்துக்கிறாரு, நிவாஸ் பிரசனமும் நடந்துக்கிறாரு என்று அவர்களோடு பணியாற்றிய எல்லோரும் சொல்வதற்கில்ல, அது மேலும் பாராட்டுக்குரியது. அது நான் சொல்ல முடியாது, ஏற்கனவே இருந்தவங்க ஆமாம் அப்படின்னு ஒரு சொல்கிற போது பெரும் பாராட்டுக்குரியது. இந்த விஷயங்கள் இப்படி இந்த படம் வருவதற்கு முன்னாடியே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேர் போட்டு வர்றது தமிழ் சினிமாவில் அரிதினும் அரிதான காரியம். இன்னைக்கு யாரும் எதையும் வாங்குறது இல்லை இல்லையா? அப்படி ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து இந்த படத்தை ஆதரித்து இந்த படத்தை வாங்கி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேரோட ஒரு சின்ன படம் வருதுங்கிறது ரொம்ப நாள் கழித்து நடக்குது. இப்படி என்ன ஓடிடியில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் ஏமாறுவோம், ஆனால் பெருசாக தான் ஏமாறுவோம். நாங்கள் மொத்தமாக போய் ஒரு படத்தில் கதாநாயகன் படத்தில் 40 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருப்போம், ஆனால் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி 1 கோடி ரூபாய் இழக்க தயாராக இருக்க மாட்டுறாங்க. நாங்கள் பெரிய படத்தில் ஏமாறுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால நான் சொல்கிறது என்ன நினைப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவர்மன் சிவாஜி மாதிரி என்ன நினச்சிக்கிறோம்னா, இந்த சிஇஓ மாறிடுவார், அடுத்த ஒருத்தன் வருவான், அப்புறம் வருவான், மெதுவாக தான் வருவான், அவசரமாக வரமாட்டான். எனக்கு சௌரியம் என்னென்னா, நான் அரசியலில் இருக்கேன்னு நினைக்கிறனால சினிமாவை பற்றி எது வேணாலும் பேசலாம், சினிமாவில் இருக்கேன்னு நினைக்கிறனால அரசியலை பற்றி எது வேணாலும் பேசலாம். அப்புறம் கொஞ்ச நாள் குழப்பமாக என்ன சொல்லுவாங்க எல்லாரும், நீங்கள் எங்கே இதெல்லாம் போய் பேசுகிறீங்க அப்படின்னா, அதனுடைய கூட நான் வரும் பொழுது இங்கே வந்து யார் நான் இல்லை, யாருமே இல்லை 15 வருஷம் கழிச்சு.
இதில் அவர் சந்தோஷப்படுவார், இவர் சந்தோஷப்படுவார் பேசி தான் போகிறேன். இங்கே நோக்கம் என்னென்னா சிறந்த படங்கள் ஓடுவது. தாய்க்கிழவிக்கு வந்து பொம்பளைலாம் கூட்டமாக வர்றாங்கன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் எல்லா படத்துக்கும் கூட்டமாக வர தயாராக தான் இருக்காங்க. நம்ம தான் வர்றவன் வந்து கையை பிடிச்சி கடிக்கிறவன் வரமாட்டேன். நான் சொல்கிறேன், தியேட்டருக்குள்ளே வர்ற 300 பேரும் 2 கையும் தட்டுறதுக்கு தான் கொண்டு வர்றான், தயாராக தான் இருக்கான். அவனை வச்ச கை மேய்ச்சி தாங்கியிலேருந்து ஹேண்ட்ரஸ்லேருந்து அந்த கையை எடுக்கக்கூடாமல் பார்த்துக்கணும். அவனும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக பார்க்குறான். 10 நிமிஷம் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு. 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம அவனை சோதிச்சோம்னா அவன் மெதுவாக பையில் இருக்க ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த திரையை விட இந்த திரை சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா? எனக்கு வந்து விஜய் மேடமுடைய 10-15 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். அவங்க மதியான கூட்டம் இன்னும் செவனம்மா ஞாபகத்தில் இருக்குது. எனக்கு முதல்ல அப்படி ஒரு செவனம்மாவை நான் பாரதிராஜா படத்திலே பார்க்கல. ஆனால் பாரதிராஜா படம் தான் செவனம்மாவுக்கு அடிப்படை. அங்கிருந்து கிளம்பி வந்து அப்போ அந்த படம் இன்றைக்கி எனக்கு மறக்க முடியாத காரணம், நான் எந்த எண்ணத்தோடையும் போகல, சும்மா ஒரு படம் புது டைரக்டர் பார்க்க போனது. அந்த செவனம்மா எனக்கு 15 வருஷம் கழிச்சு ஞாபகத்தில் இருக்காங்க. அப்படித்தான் ரசிகர்கள் எல்லோருக்கும் சிறந்ததை போற்றுவதற்காக தான் அரங்கத்து வர்றாங்க. கிணத்தை காணும் படத்துடைய ட்ரெய்லர் எனக்கு காமிச்சார், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. கவிதாபாரதி சொன்னார் இல்லையா, தண்ணீர் படத்தை எடுத்த கிராமங்களுக்கெல்லாம் போகணும்னு. தண்ணீர் எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோவில். அது வந்து விருதுநகர் பக்கத்தில் இருக்க மஞ்சநாயக்கப்பட்டிங்கிற ஊர் தான் அப்போ செய்தியாக இருந்துச்சு. திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தண்ணி இல்லைன்னு அதை அடிப்படையாக வச்சு கோபால் சுவாமிநாதன் எழுதின நாடகத்தை வாங்கி பாலச்சந்தர் படம் பண்ணார். அப்போ அந்த மஞ்சநாயக்கம்பட்டியை வந்து அத்திப்பட்டின்னு பேர் மாற்றி அந்த மஞ்சநாயக்கம்பட்டியில் போய் எடுக்க முடியாத படப்பிடிப்புன்னு அந்த தண்ணீர் முழுமையாக எடுக்கப்பட்டது இந்த பரணி ஸ்டுடியோவில். ஆனால் இன்றைய சினிமா அப்படி இருக்கா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி அந்த இடத்துக்கே போகணும். அதனால தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஒரு மச்சு வீடு இல்லாத வீடு போகணும்னு தேடி, தண்ணி இல்லாத கிராமம் போகணும்னு தேடி அந்த மெனக்கெட்டது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தை பார்த்த எல்லோரையும் பாராட்ட வைக்கிறது. அது குறித்து உழைப்பு இருக்குல்ல, எது எப்பொழுதுமே உங்களுக்கு பலன் தராமல் போகாது அப்படின்னா உழைப்பு பலன் தராமல் போகவே போகாது. முயற்சி மெய்வருத்த கூலி தரும். எப்போ? தெய்வத்தால் ஆகாதுனாலும். தெய்வத்தால் ஆகாது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. வள்ளுவர் சொன்னது தெய்வத்தால். ஐயோ தெய்வத்தாலே ஆகாதா அப்படின்னு டயர்டாக இருக்கக்கூடாது இல்லையா? என்னடா தெய்வமே முடியாதுங்கிறாங்க, தெய்வத்தால் ஆகாது, ஃபுல் ஸ்டாப். அது எண்ணினும் அப்படிங்கிறாரு. கடவுள் கைவிட்டா என்ன? இப்போ நீ முயற்சி பண்ணால் அது மெய் வருத்த கூலி தரும். இந்த படம் அத்தனை பேரும் மெய் வருத்த வேலி பார்த்துருக்காங்க. அதற்கான கூலியை எல்லோருக்கும் வந்து சேரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. படங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 5 நிமிஷம் வந்தாலும் சரி, 50 நிமிஷம் வந்தாலும் சரி, காமெடிக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார், பயங்கரமான கவுண்டர்ஸ் கொடுக்குறீங்க. அதெல்லாம் எப்படின்னு தெரியல. அதை தாண்டி நான் எழுதி வச்ச இன்ட்ரோலாம் வந்து அழிச்சிட்டேன். ஏன்னா இங்கே சொன்னாங்க பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெய்வமாக திகழ்ந்துட்டு இருக்க யோகி பாபு அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரொடியூசர் ரமேஷ் சார், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹாட்ஸ்டார் பிரதீப் சார், ஜெகன் சார், நரேன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கையா வந்து எனக்கு காக்காமட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவங்க பழக்கம் எனக்கு. இப்போ சொன்ன மாதிரி கடாயன் கருணை படம் வந்து சுரேஷ் சங்கையா முதல்ல என்ன தான் கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நம்ம கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா நம்ம காமெடினா போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு. ஆனால் நல்ல கதை அப்படின்னு அதில் ஒரு கேரக்டர் சொன்னாங்க, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, சில இடங்கள் கமிட்மெண்ட்டில். அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒரு வேளை சுரேஷ் சங்கையா என்னை வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு வந்து பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமட்ட டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் அப்படின்னு. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டு இருக்கான். நான் சும்மா ஜென்ரலாக பேசிட்டேன், என்னப்பா பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லாம் கீழே வந்துட்டான். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? லைவாக இருந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா,
அதுக்காக என்னடா எல்லோரும் கீழே மண்ணு கொட்டுற மாரி கொட்டிகிட்டு இருக்க அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எடுத்துன்னே இருப்போம். கேமராமேன் வந்து சார் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் அண்ணா இன்னொரு கதை இருக்குண்ணா அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு. இதே முடியலே போகணும் அப்படின்னு. கேளு அப்படின்னு அந்த 15 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் கிட்டே போய் போட்டுருவோம் போயிட்டு அப்படின்னு. நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். கருப்பணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது. சீக்கிரம் அதையும் சந்திச்சிடலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் என் ஆளோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்றைக்கி அவர் சொன்னது உண்மை தான். ஆனால் அது எப்படி சொல்கிறது சார், நான் வந்து உங்களை வந்து அண்ணனா பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்க. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கையா அசிஸ்டண்ட்டு 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதில் பேர் நான் சொல்லாதீங்கப்பா, யார் பேச நம்பா நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது இல்லை எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தேன் ராம்பாலா சார் கிட்ட, லொல்லு சாப்பாலேருந்து. அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி ப்ராமிஸாக சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பரணி ஸ்டுடியோவில் ஏவிஎம்லாம் வந்து 1 டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார். கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட, ஆமாம் சார், அப்படி பார்த்தோன்னா நம்மளால் இஎம்ஐ கட்டவே முடியாது சார். ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க. இன்றைக்கி யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்போவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதிகம் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க சார், ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி. அதுக்குள்ளே யார் இது? அதுக்குள்ளே யாரும் சொல்கிறாங்க, அது எப்படி இது பண்ணுறாங்க? சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்க. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன். பேச அந்த பாப்பா அழுதுட்டுருக்கு. எனக்கு ஏதோ சுரேஷ் சங்கையா ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அது. அப்புறம் நான் வந்து கடைசியாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இதுவானாப்பில். நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன். இப்போ அதை நான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃப் நேரில். அது உங்கள் முன்னாடியே நான் பண்ணிடலான்னு இருக்கேன். பண்ணலாமா சொல்லுங்கள்? ஒரு செகண்ட், சாரி. ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. வாங்க, யார் ஒன்றாலும் வாங்க, நான் படம் பண்ணுறேன். நான் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பேன் சார். இன்னும் நான் மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட மலை ஏறி சாமி கும்பிட்டுலாங்க. நான் வணங்குற முருகனை நம்பி இந்த படம் வெற்றி அடையும். எல்லோரும் வேண்டிய தேங்க்யூ.